விஷசாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஷசாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் தற்பொழுது சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஷசாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க பல்வேறு கட்சியினர் ஆளுநரை சந்தித்து மனு அளித்த நிலையில் தற்பொழுது அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து சென்னை ராஜரத்தின மைதானத்தில் அதிமுக உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தி 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு கட்சியினர் சிபிஐ வசம் ஒப்படைக்க ஆளுநரை சந்தித்து மனு அளித்த நிலையில் தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சென்னை ராஜரத்தின மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவினருக்கு காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து தற்பொழுது இந்த உண்ணாவிரதத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்றனர். விஷசாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க அதிமுக சார்பில் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தனிநபரை தாக்கி பேசக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் காவல்துறையினர் தற்பொழுது அவர்களுக்கு விதித்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகளுக்கிணங்க தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சென்னை ராஜரத்தின மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பலியான நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் மற்றும் சட்டப்பேரவையில் கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த கூட்டத்தொடர் முழுவதுமாகவே அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே முதலமைச்சர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் எடப்பாடி கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆளுநரை சந்தித்து மனு அளித்த நிலையில் தற்பொழுது அவர்கள் அனைவருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதிலும் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு முரணானது என்று கூறி தற்பொழுது சென்னை ராஜரத்தினம், அதாவது எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் மைதானத்தின் அருகில் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு விதித்திருந்த நிலையிலும் தற்பொழுது இங்கு அதிகமானோர் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தற்போது வருகை தந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா நேரில் வந்து தங்களுடைய ஆதரவை அவர் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த போராட்டம் குறித்து நம்மிடையே பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிபிஐ உத்தரவிடுவதற்கு தயக்கம் காட்டியதோடு ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கக்கூடிய செயலில் திமுக ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அதிமுக உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை கண்டித்துதான் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு திமுகவை எங்களுக்கு தள்ளி இருக்கிறது என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.